இது உங்கள் அரண் காவலர் பயிற்சி. இன்னைக்கு நம்ம தேர்தல் பற்றியான முக்கிய வினா விடைகளை நம்ம பிசிக்கு எஸ்ஐக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் தெரியுதோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கீழ்கண்டவற்றில் எது மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலை நடத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா இந்திய தேர்தல் ஆணையம், அதுதான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி நம்ம உள்ளாட்சி தேர்தல் எது நடத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துகிறது. இந்திய அளவில் இருக்கிற தேர்தலையும் நம்ம மாநிலத்துக்கான தேர்தலை நடத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இதுக்கான ஆன்சர் இதுதான். சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாக்கியம் 1, தற்போது தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். வாக்கியம் 2, தற்போது இந்தியாவின் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார். இந்த 2 கூற்றுமே மிக சரியானது. சார் சி 1 மற்றும் 2 மிக சரியான 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா பட்நாயக்கு இந்தியாவின் முதல், அதாவது தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. அதுக்கு முன்ன யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா சத்யபிரதா சாஹூ இருந்தாங்க. நம்மளுடைய ஞானேஷ்குமார் தற்போது இருக்காங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ராஜீவ் குமார் என்பவர் தான் இருந்தாங்க. மூன்றாவது கொஸ்டின், கூற்று 1, இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை பிரதமர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையரை மாநில ஆளுநரால் நியமிக்கப்படும் சொல்லிட்டு கூற்று சொல்லியிருக்காங்க. இதுல கூற்று 2 மிக சரியானது, கூற்று 1 தவறானது. இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யாருன்னா நம்மளுடைய ஆளுநர் தான். இது நம்ம கூற்று 2 மட்டுமே மிக சரியான 1. அடுத்து நம்மளுடைய கொஸ்டின் 4 பார்க்க போறோம். வாக்காளரின் விரலில் வைக்கப்படும் ஐயாத மை எதை கொண்டு உள்ளது அப்படி தயாரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சில்வர் நைட்ரேட் அப்படின்னு கரெக்டா சொல்லலாம். ஓகேங்களா, அந்த சில்வர் நைட்ரேட் தான். அது நம்மளுடைய எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சில்லுன்னு நைட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சில்வர் நைட்ரேட் மை எங்க தயாரிக்கப்படுது என்னன்னா மைசூர்ல இந்த மை தயாரிக்கப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இது 1962 இருந்து இது பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது. 2வது கொஸ்டின், வாக்கியம் 1, இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் ராமா தேவி. மிக சரியானது. தமிழ்நாட்டின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அர்ச்சனா பட்நாயக் தான் சரியானது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்து மல்கோத்ரா சொல்றாங்க, மிக தவறானது. அப்ப வாக்கியம் 1 தான் சரி. அப்ப 1 மட்டும்தான் சரி இதுக்கான ஆன்சர். அடுத்து நம்மளுடைய 6வது கொஸ்டின், தேர்தல் முறையை டேஸ் நாட்டினால் பின்பற்றப்படும் தேர்தல் முறையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலாந்து தான். இ ஃபார் எலெக்ஷன் இல்ல, இ ஃபார் இங்கிலாந்து. இ ஃபார் எலெக்ஷன், இ ஃபார் இங்கிலாந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கிலாந்துல இருந்து தான் நம்மளுடைய தேர்தல் முறையை கொண்டு வந்தோம். 7வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது? ஒவ்வொரு ஆட்சியும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருது. அதனால ஒவ்வொரு ஆட்சியும் 5 ஆண்டுகள் வரும். அதனால 15, பகுதி 15 தான் மிக சரியான ஆன்சர். பகுதி 11 எதை தொடர்புடையது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும், அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவு முறைகளை பத்தி குறிக்கிறது. பகுதி 10 எதுன்னு பார்த்தோன்னா பழங்குடியினர் பத்தி குறிப்பிடுது. பகுதி 16 எதை குறிப்பிடுனா சிறப்பு அந்தஸ்து, அதாவது நம்மளுடைய எஸ்சி எஸ்டி எம்பிசி இந்த மாதிரி பார்த்தோன்னா பிரிவினர்களுக்கான பற்றியது. ஓகேங்களா, அடுத்து நம்ம ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 8வது கொஸ்டின், கூற்று 1, இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. மிக சரியானது. கூற்று 2, இது சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கு 1950 ஜனவரி 26 அன்று நிறுவப்பட்டது. இது மிக மிக தவறு. ஜனவரி 26 கிடையாது, ஜனவரி 25 தான். இதை தான் நம்ம ஓட்டர்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். அதனால இதுல கூற்று 1 மட்டுமே சரி, 2 தவறு. 9 பார்க்க போறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் உதவி எண் 1950. எப்படி நம்ம வாக்காளர் தலைமை தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டதோ அதுவே தான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1950. தவறாக பொருந்திய இணையை தேர்வு செய்யுங்கன்னு சொல்றாங்க. குறைஞ்சபட்ச வயது மாநில முதலமைச்சர் ஆகிறதுக்கு 25 வயசு மிக சரி. குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு 35 வயசு மிக சரி. மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கு 25 வயசு, அதுவும் சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசு ஆளுநருக்கு மட்டும் வயசு 35ன்னு வரும். ஸோ இது மட்டும்தான் தவறான இணை. அதனால ஆன்சர் சி தான் மிக சரியானது. உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை நடத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்களை நடத்துவது நம்மளுடைய மாநில தேர்தல் ஆணையம் தான். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்திய தேர்தல் ஆணையம் எது என்ன பண்ணனா நம்ம மாநில லெவல்ல நடக்கிற தேர்தலையும் இந்தியாவில் லெவல்ல நடக்கிற தேர்தலையும் நடத்துகிறது. ஆனா உள்ளாட்சி லெவல்ல தேர்தல் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். இந்தியாவுக்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசியலமைப்பு உறுப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பு 324. அதை நம்ம மிக சரியா சொல்லலாம். உறுப்பு 324 தான்.
324 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த வந்து இப்ப பார்த்தோம்னா 3 மாதிரி போட்டுக்கிட்டு 24 மணி நேரமும் செயல்படுது நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உறுப்பு 370 எதுனா நம்ம காஷ்மீர் பிரச்சனை பத்தி சிறப்பு அந்தஸ்தை பத்தி குறிக்கிறது 370. 256 எது கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மத்திய மாநில அரசு நிர்வாக சார்ந்த உறுப்புகளை பத்தி நிர்வாக சார்ந்த பொறுப்புகளை பத்தியும் குறிப்பிடுறது வந்து 256. உறுப்பு 60 எது பத்தி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிதி அவசர நிலை, அதாவது நிதி எமர்ஜென்சி நிலையை வந்து பத்தி மென்ஷன் பண்ணது தான், பினான்சியல் எமர்ஜென்சி நிலையை பத்தி மென்ஷன் பண்றது தான் என்னது உறுப்பு 360. அடுத்து 13வது கொஸ்டின், வாக்கியம் 1 சுதந்திர இந்தியாவில் 1952 முதல் தேர்தல் முதலில் நடைபெற பொது தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. மிக சரியானது. 1893 உலகிலேயே முதலில் நியூசிலாந்தில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது. இந்த கூற்றும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 மிக சரியான ஒண்ணு. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் தேர்தல் எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1920 நடந்தது. அதனால இதுக்கான ஏ ஆன்சர் மிக சரியானது. இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்தது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கேட்டிருக்காங்க? 21. அதனாலதான் ஓகேங்களா. இது எப்ப வந்து சட்ட திருத்தப்பட்டதுன்னா 1978 சட்ட திருத்தப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்ச்ல 1879 நடைமுறைக்கு வந்தது. சோ அதுல இருந்தா நம்ம 18 வயசுக்குனாலே வாக்களிக்கும் வயதினை அடைந்துட்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. 16 கூற்று 1 பார்க்க போறோம். தமிழக சட்டமன்றத்தினால் 234 உறுப்பினர்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மிக சரி. கூற்று 2 இந்தியாவில் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மாநில அவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238. மிக சரி. அதனால இதுல கூற்று 1 மற்றும் 2 சரி. சி தான் ஆன்சர். இந்தியாவில் தேர்தல் ஆணையரின் பதவி காலம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இந்தியாவுடைய தேர்தல் ஆணையரோட பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வரை. இதுல எது முதல் நிறைவடையுதோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை தான் இந்திய தேர்தல் ஆணையரின் பதவி காலம். அடுத்து நம்ம பொறுத்துக்க பார்க்க போறோம். கிராம ஊராட்சி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராம ஊராட்சி ஆய்வாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் தான். கிராம ஊராட்சி ஆய்வாளர் யாருன்னா நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர். ஏக்கு 2. அடுத்து மாநகராட்சியின் தலைவர் யாருன்னா மேயர். மாநகராட்சி தலைவர் யாருன்னா மேயர். மேயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மாமே. ஊராட்சி ஒன்றியம், இந்த ஊராட்சி ஒன்றியத்தினாலே நம்ம பெருந்தலைவர். ஊராட்சி ஒன்றியத்துக்கு பெருந்தலைவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. பிக்கு 1, சிக்கு 4. அடுத்து பேரூராட்சி நிர்வாக கண்காணிப்பில் யாருன்னா நம்மளுடைய செயல் அலுவலர் 3. டிக்கு 3. அப்ப 2 1 4 3. 2 1 4 3. ஏ தான் சரியான ஆன்சரு. இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா செயல் அலுவலர் பேர் வாங்குறதுன்னு செயல்படுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பேர் வாங்குறதுக்குன்னே செயல்படுறாரு. அப்ப பேரூராட்சியோட கண்காணிப்பு தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய செயல் அலுவலர். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், மக்களாட்சி என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. மக்களாட்சி அது இங்கிலீஷ்ல பாருங்களா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோக்ரேசி நம்ம கிரேசினா யாரு? கிரேக்கர்கள் தான். அப்ப கிரேக்கர்கள். மக்களாட்சி என்ற சொல்லை உருவாக்குறது யாருன்னா கிரேக்கர்கள். தமிழகத்திலிருந்து மக்களவை தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை. தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட, அதாவது லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர் எண்ணிக்கை கேட்கிறாங்க. எத்தனை பேருனா 39 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே வந்து பார்த்தோன்னா ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்காங்கன்னா 18 பேர் தேர்ந்தெடுக்காங்க. ஏன்னா 18 பெட்டிக்கு நாம தான் ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பின்பற்றுவரில் யார் இடம்பெற மாட்டார்கள் கேட்டிருக்காங்க. இடம்பெறாதவங்க. இடம்பெறவங்க யாரு? அதாவது பாராளுமன்ற நாடாளுமன்ற இரு அவையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். யூனிய பிரதேசங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் இடம்பெறுவார்கள். அதனால இதுக்கான மாநில மக்களவை உறுப்பினர்கள்ல நியமன உறுப்பினர்கள் தான் அதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்க? இடம்பெற மாட்டாங்க. அதனால ஆன்சர் வந்து இதுதான் மிக சரியானது. மக்களவை நியமன எண் 22 பார்க்க போறோம். பொறுத்துக்க. ஆளுநர் அவருக்கு யாருன்னா அரசின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சபாநாயகர் யாருன்னு பாத்தீங்கன்னா மக்களவையின் தலைவர்னு சொல்லுவாங்க. அடுத்து துணை ஜனாதிபதி யாருன்னா மாநிலவையின் தலைவர்னு சொல்லுவாங்க. மாநிலவை தான் ராஜ்யசபான்னு சொல்றது. ஓகேங்களா. அதனால இதுக்கான ஆன்சர் BADC. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இந்திய தேர்தல் நடத்தை விதிகளில் எந்த விதி நோட்டாவின் நடைமுறையை விவரிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. விதி 49O தான் அந்த விதியை விவரிக்கிறது. இது எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா 1961. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுன்னு கேட்டாலே நம்ம இந்தியாவை தான் மென்ஷன் பண்ணணும். நம்ம இந்தியா தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம இந்தியா. நோட்டாவை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட
அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது 2014 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நோட்டாவும் விபி பேட் இது ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா 2014 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநில அமைச்சரவையின் தலைவர் யாருன்னு கேட்கிறாங்க. மாநில அமைச்சரவையின் தலைவர்னா முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அமைச்சரவை தலைவர் முதல் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யாருன்னா ரிப்பன் பிரபு. ஓகேங்களா, 1872 சொல்லலாம். நம்பர் 28 பாக்குறோம். தேசிய வாக்காளர் தினம் எதுன்னு கேட்டாங்க. தேசிய வாக்காளர் தினம் அதாவது ஓட்டர்ஸ் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 25. நம்ம ஃபர்ஸ்ட் ஜனவரி 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஜூன் 5 சுற்றுப்புயல் தினம், டிசம்பர் 5 வந்து உலக மலை தினம், ஏப்ரல் 24 உள்ளாட்சி தினம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, சாரி ஊராட்சி தினம். நவம்பர் 1 தான் உள்ளாட்சி தினம். ஊராட்சி தினம் எப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஏப்ரல் 24. அடுத்து நம்ம கொஸ்டின் நம்பர் 29 பாக்குறோம். ஒரு மாநிலத்தில் உள்ள அமைச்சர்களின் குழுவில் முதலமைச்சர் உட்பட மொத்தம் அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையில் 15க்கு மேல் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியம். 15க்கு மேல் மிக இருக்கக்கூடாது. அவங்க தான் நம்மளுடைய மாநிலத்தினுடைய அமைச்சரவையில் இருப்பாங்க. அத்தனை பேர் தான் நம்ம அமைச்சரவையில பங்கு பெறுவோம். 15க்கு மேல சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடாது. கூற்று 1, மாநில முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இரண்டு கூற்றுமே மிக சரியானது. அதனால கூற்று 1 மற்றும் 2 மிக சரி. சி தான் ஆன்சர். எந்த ஆண்டு நடந்த தேர்தலில் மின் அணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின் முதலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1982. அதுதான் மிக சரியானது. 1982 தான் மிக சரியான ஆன்சர். பின்வற்றில் இந்தியாவில் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சுகுமார் சென் அவரு தான் முதல் தலைமை தேர்தல் அதிகாரி இந்தியாவின். ஓகேங்களா, யாரு அந்த ராஜ்குமார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நம்மளுடைய ஞானேஷ்குமாருக்கு முன்னாடி இருந்தவர் தான் இந்த ராஜ்குமார் என்கிற தலைமை தேர்தல் அதிகாரி. 33வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக்க சொல்றாங்க. இதுல எது தவறானதுன்னு கண்டிருப்போம். முதல்ல சரியானது எதுன்னு பார்க்கலாம். இந்தியாவில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி ரெட்டி, மிக சரியானது. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னா ஜானகி ராமச்சந்திரன், மிக சரியானது. இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் யாருன்னு கேட்கிறாங்க. நம்மளுடைய சுசேதா விருபாலனி, இதுவும் மிக சரியானது. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜரோஜி நாயுடு, மிக தவறானது. தமிழ்நாட்டுல முதல் பெண் ஆளுநர் யாருன்னு பார்த்தோன்னா பாத்திமா பிவி தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர். ஆனா நம்ம சரோஜினி நாயுடு யாருன்னு கிடையாது. இந்தியாவில் முதல் பெண் ஆளுநர் தமிழ்நாட்டில கிடையாது. அதனால தவறாக கொடுத்திருக்காங்க. அதனால இந்த இணை தான் மிக தவறான ஒண்ணு. கீழ்காணுவற்றில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? அப்ப ஈரவை சட்டமன்றம் பெற்றிருக்கவில்லை தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல ஈரவை கிடையாது. ஓகேங்களா, ஒன்று சட்ட பேரவை மட்டும்தான் இருக்குது. சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டது. நம்ம மேலவை யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ATM அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் UP, அது கர்நாடகா கார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீகார். வேட்பாளர் மீது விருப்பம் இல்லை என்றால் எந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கண்டவர் எவரும் இல்லை அப்படின்னு என்ன பதிலா நன் ஆப் த அபோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நன் ஆப் த அபோ என்பது என்னன்னா நோட்டா. இது நம்மளுக்கு தெரியும். 2014 ஆண்டு உருவாக்கப்பட்டது நோட்டா. நம்மளுடைய இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது 49O 1961 என்ற சட்ட ஆய்வின்படி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா, சரி ஓகே. விபி பேட்னா என்ன? விபி பேட்னா ஓட்டர் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரையல். EVMனா என்னன்னு பண்ணா எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டானா நன் ஆப் த அபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது அறிமுகப்பட்டதும் 2014 தான். இது அறிமுகப்பட்டதும் 2014 தான். ஓட்டர் மிஷின் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது வந்து நம்மளுக்கு தெரியும் 1972.